அதிமுக பாஜகவினர் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தகராறு ஏற்பட்டதில் அதிமுக பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக பாஜக வேட்பாளர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் சென்றபோது இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் அதிமுக பாஜகவினர் மீது தற்போது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க, விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசு. நேற்று மதியம் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மத்திய இணை அமைச்சரும் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் மற்றும் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் சபாநாயகரின் மகனுமான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். முன்னதாக இரு கட்சியினரும் உதகை நகரில் உள்ள காபி ஹவுஸ் சதுக்கத்திலிருந்து ஊர்வலமாக செல்ல தொண்டர்கள் திரண்டனர். அப்போது பாஜகவினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது அதிமுகவினர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் ஊர்வலம் செல்ல அனுமதிக்கவில்லை என்று கூறி காவல்துறையினரின் தடுப்பை மீறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் வாகனத்தையும் தாக்க முற்பட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் போலீசாரும் லேசான தடியடி நடத்தினர். மாவட்ட காவல்துறையின் இந்த நடவடிக்கையை கண்டித்து அதிமுகவினரும் பாஜகவினரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது, பட்டாசு வெடித்தது, காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் உதகை B1 காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு தற்போது செய்யப்பட்டுள்ளது. இதில் பாஜக மற்றும் அதிமுக கட்சிகளின் மீது ஒரு வழக்கும், அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் உள்ளிட்ட அதிமுக முக்கிய கட்சி நிர்வாகிகள் மீது 4 வழக்குகளும், பாஜக மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் மீது ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆர்த்தி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.